Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 31. Sin x by 1 plus cos x whole squared. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க. இதுல வேரியபிள் x. So with respect to x தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம். First step, let I which is equal to integral sin x by 1 plus cos x whole square dx. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 plus cos x க்கு பதிலா சப்ஸ்டிடியூஷன் போட போறோம் t ன்னு சொல்லிட்டு. இப்போ put t which is equal to 1 plus cos x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப t அப்படின்ற ஃபங்க்ஷனை with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ என்ன ஆயிடுங்க? dt by dx அப்படின்னு வந்துருமா? which is equal to formula சொல்லுங்க. we know that d by dx of constant which is equal to என்னது? 0வா? இப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0 தான். அதே மாதிரி d by dx of cos x which is equal to minus sin x. கரெக்டா? இப்போ எழுதுங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus sin x. ஓகேவா? அப்ப dt by dx which is equal to minus sin x. Clear? Then dt which is equal to minus sin x. இந்த dx இங்க போகும்போது எப்படி ஆயிடும்? இன்டோல போயிடும். கரெக்டா? இங்க பைல இருக்கு. சோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடுல போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல போயிடும். சரியா? இப்ப பாருங்க, இங்க நம்ம 1 plus cos x க்கு பதிலா என்ன போடுறோம்? t போடுறோம். கரெக்டா? இந்த 1 plus cos x க்கு பதிலா t போடுறோம். அண்ட் நமக்கு sin x dx க்கு பதிலா என்ன வரணும்? சப்ஸ்டிடியூஷன் வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மைனஸை இந்த சைடுல எடுத்துட்டு போயிடும். அப்போ minus dt which is equal to sin x dx னு வந்துருமா? அப்ப sin x dx க்கு பதிலா இந்த sin x dx க்கு பதிலா நம்ம minus dt அப்படின்னு எழுதலாம். சரியா? புரியுதா இது? ஓகே, இப்போ சொல்லுங்க. I which is equal to integral sin x dx க்கு பதிலா minus dt. அந்த மைனஸ் வெளில போட்டுலாம். dt by 1 plus cos x whole squared. 1 plus cos x t ன்னு எடுத்துருக்கோம். அப்ப t squared ன்னு வந்துரும். கரெக்டா? சொல்லுங்க. which is equal to minus integral 1 by t squared dt. கரெக்டா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்க, இன்டகிரேஷன் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, மைனஸ் இன்டகிரல் t ஸ்கொயர்டு மேலே போகும்போது எப்படி போகும்? நியூமரேட்டருக்கு போகும்போது t பவர் மைனஸ் 2 போயிடும். கரெக்டா? இப்போ இது x பவர் n dx, இன்டகிரல் x பவர் n dx அந்த ஃபார்முலா இருக்கா? ஸோ we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? இப்போ which is equal to minus இங்க x க்கு பதிலா t இருக்கு, minus 2ன்றது n. ஓகேவா? எப்படி எழுதலாம்? t power minus 2 plus 1 by minus 2 plus 1 plus c. ஓகேவா? which is equal to minus t power minus 2 plus 1 என்ன வரும்? minus 1 by minus 1 plus c. then I which is equal to இங்க பாருங்க, இந்த மைனஸ் இங்க வருது. இப்போ என்ன ஆகும்? மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். சரியா? இப்போ t பவர் minus 1 plus c அப்படின்னு வந்துடும். tன்னு நம்ம எதுக்கு சப்ஸ்டிடியூஷன் போட்டோம்? 1 plus cos x க்கு போட்டோம். சரியா? அப்போ therefore I which is equal to 1 plus cos x power minus 1 plus c. கரெக்டா? இது எப்படி எழுதலாம்? 1 by 1 plus cos x plus c ன்னு எழுதலாம். சரியா? இப்போ I which is equal to 1 by 1 plus cos x plus c. கிளியரா புரியுதா இது? இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?